ரொம்ப மிகப்பெரிய ஃபுடி என்னோட ஹஸ்பண்ட். ரொம்ப ஃபுட்டுனுடைய கிரேஸ் ஜாஸ்தி. ரொம்ப கம்மி குவான்டிட்டி சாப்பிடுவாரு. பட் அவருக்கு வெரைட்டிஸ் வேணும். சோ அவரால தான் எனக்கே ஃபுட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே. சாப்பிடறதுக்கு நல்லா டிராவல் பண்ணி போவாரு அவரு. கூட்டிட்டு போவாரு. எங்க அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய போவோம் நாங்க. மோஸ்ட்லி ஏதாவது கும்பகோணம் அந்த சைட்லாம் போனா கோயில் போறது தான் நான் மெயினா போவேன். அத முடிச்ச உடனே ஆரம்பிச்சுருவோம் சாப்பிடுறது. இங்க சாப்பிட போறோம், அங்க சாப்பிட போறோம். அதுக்கு நிறைய ஓகே. கிலோமீட்டர்ஸ்லாம் டிராவல் பண்ணுவாரு. எந்த ஊர் போனாலும் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு ஒரு இடம். நல்லா ஹெவியா சாப்பிட்டா நமக்கு எது ஹெவின்னு ஃபீல் ஆச்சுன்னா அடுத்த மீல் சாப்பிட மாட்டேன். கட் பண்ணிடுவேன். ஓ! ஆமா. ஏன்னா இது டைஜஸ்ட் ஆகணும். இது நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எல்லாமே நமக்கு எனர்ஜி. தேவையான எனர்ஜிய. சோ அடுத்த ஃபுட்ட மறுபடியும் மேல போட்டா தான் ஒரு ஹெவி ஆயிடும், ஒபீஸ் ஆயிடும் அந்த மாதிரி. சோ ஒரு மீல் கட் பண்ணிடுவேன். என் டாட்டரே அப்படிதான். என் ஹஸ்பண்ட், என் டாட்டர்லாம் 2 மீல் தான் ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஓ! காலையில மதியானம். அது டைமிங்லாம் இல்ல. பசிக்கும்போது சாப்பிட்டாங்கன்னா, அடுத்த மீலும் பசிக்கும்போது சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். டைம் இருக்கும் அவங்களுக்கு. சோ அதுவா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டா ஒரு பிரேக் எடுத்துருவோம்.